கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாமா? உற்சாகமாக என்னோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மிலிருந்து மகிழ்ந்திடுவே, உம்மிலிருந்து மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்தி பாடுவோம் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்தி பாடுவோம் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மிலிருந்து மகிழ்ந்திடுவே, உம்மிலிருந்து மகிழ்ந்திடுவே. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதி கன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. எங்கள் வாழ்க்கையில் ராஜா ரட்சண்ய மகிமையாக, எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பின் அதிபதியாக, ரட்சிப்பின் தெய்வமாக எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற எங்கள் அன்பு தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த வேளையில் உங்கள் அளவற்ற பிரசன்னம் எங்களை எல்லாரையும் மூடுவதாக. இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை மூடுவதாக, உம்முடைய பிரசன்னம் மூடுவதாக, உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவரும் மேலும் கடந்து வருவதாக என்று சொல்லி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆளுகையை கட்டளையிடுங்கப்பா, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய எல்லா மேன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்ப நீங்கள் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு அன்பான அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு என்று பாருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருள் வருகிறது. அந்த இருளில் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பி அவனை பிரகாசிக்க பண்ண ஆசைப்படுகிறார்.
ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாரும் இரவு வரும்போது அப்படியே தூங்கி விடுகிறோம் அல்லது படுத்து கொள்ளுகிறோம். ஆனால் நேரம் விடிந்த பொழுது நாம் எல்லாரும் எழுந்திருக்கிறோம். இப்படி நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் வரும்போது அவன் எழும்ப முடியாமல் முடங்கி படுத்து கொள்ளுகிறான். அந்தகாரம் வரும்போது அவனாலே பிரகாசிக்கவே முடியாது. ஆனால் வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள் வந்தால் அவன் எழும்பி விடுவது போல கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும் போது நாம் இருளை விட்டு எழுந்திருந்து தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். 59ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்கிறேன். 9-10 வசனங்கள். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரைப் போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்டா பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல பாழிடங்களில் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எழும்புகிற அல்லது எழும்பி பிரகாசியின் ஒளி வந்தது என்று கர்த்தர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய பாவத்தினாலே இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. அவங்க வெளிச்சத்துக்கு காத்திருந்தாங்க, ஆனால் இருள் வந்தது. அவர்கள் பிரகாசத்துக்கு காத்திருந்தாங்க, அந்தகாரத்தில் நடக்கிறார்கள். காரணம் என்ன? அங்கே நம்ம பார்க்கிறோம், அவர்களிடத்திலே நியாயம் இல்லை, நீதி அவர்களிடத்தில் தொடர்ந்து பிடிக்காது. பாருங்க, நீதியும் நியாயமும் ஒரு மனுஷனிடத்தில் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் பாவத்தில் இருக்கிறான். ஒரு மனுஷன் பாவ இருளில் இருக்கும்போது அவனால் பிரகாசிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையை அந்தகாரமாக்கி போடுவது என்ன? நீங்கள் வெளிச்சத்தை எதிர்பார்த்துருந்தீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரலை, இருள் தான் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பிரகாசத்துக்கு காத்திருந்தீங்க, ஆனால் அந்தகாரம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது. நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. எந்த வழிகளை தட்டினாலும் உங்களுக்கு வழிகள் திறக்கப்படலை. இப்பொழுதும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். குருடர்களைப் போல பட்டா பகலிலையும் அப்படியே தடவி திரிகிறவர்கள் போல, செத்தவர்களைப் போல பாலிடங்கள் இருக்கிற ஒரு நிலைமையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அந்த ஒளி யார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிப்பதற்கு அந்த ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த ஒளி யார் தெரியுமா? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, பூமியிலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்கள் மேல் வரும்போது நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இருளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அந்தகாரமாக போச்சா? வெளிச்சத்தையே பார்க்க முடியலையா? ஒரே வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையே வெறுத்து போனதா? கவலைப்பட வேண்டாம். உங்களை பிரகாசிக்க பண்ணுவதற்கு இயேசு விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அவர் உங்களுக்குள் வரும்போது, அவர் உங்கள் உள்ளத்துக்குள் வரும்போது, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாவ இருளும் விலகி ஓடிவிடும். அந்தகாரம் எல்லாம் விலகி ஓடிவிடும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். ஆண்டவர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். இன்றைக்கி பாவத்தில் விழுந்துட்டு எழும்பவே முடியாமல் இருக்கீங்களா? அந்தகாரத்தில் விழுந்துட்டேன், எழும்ப முடியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உங்கள் பாவ வழிகளை விட்டு இயேசுவண்டைக்கு வாருங்கள். உங்கள் சுயமாக நீங்கள் எவ்வளவுதான் பாவ வழியை விட்டு விலகணும்னு நினச்சா உங்களால் முடியாது. இயேசு ஒருத்தர் தான் உங்களை விடுவிக்க முடியும். பாவ கயறுகளை அறுக்கிறவர் அவர், பாவ கட்டுகளை அறுக்கிறவர் அவர். அந்தகாரத்திலிருந்து ஒரு மனுஷனை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வர வல்லவர். 1 பேதுரு 2:9 நீங்கள் படித்து பாருங்கள். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் நம்மளை வரவழைக்கிறவராம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில்
எந்த காரியத்தில் நீங்கள் இருளடைந்து போயிருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை இயேசு வாக்கு பண்ணுகிறார். அவரிடத்தில் வந்து அவரை உங்களுடைய இரட்சகரும் கர்த்தரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியை பின்பற்ற நீங்கள் தீர்மானம் எடுத்தால் போதும், அடுத்த நிமிடமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரகாசம் வந்துவிடும். அந்த பிரகாசத்தை அனுபவிக்க இயேசு அண்டைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. அந்தகாரத்தில் இருளில் ஆண்டவரே பிடிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் அப்பா இருளிலே கிடக்கிற உம்முடைய ஜனத்துக்காக செபிக்கிறேன் அப்பா. அவருடைய இருளை என் தேவன் வெளிச்சமாக்குவீராக, வெளிச்சமாக்குவீராக. அந்தகாரங்கள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், பாவ அடிமைத்தனங்கள் முறிக்கப்பட்டு அவங்க எதிர்பார்த்த வெளிச்சத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.